எல்லாருடைய தலையிலையும் எல்லாருடைய வாயிலையும் இருக்குது. தேர்தலை பத்தி எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கையால கொடுக்க போறாங்க ஒரு வாக்க, ஏதோ ஒரு கீரொண்ட போட போறாங்க. ஆனா கையால ஒரு கீறு போடுறதுக்கு முன்னால நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈமானோட பெரிய ஒரு பகுதியையும் கொடுத்துடுறார். கீறதை கொண்டு நலவு உண்டாக போறதும் இல்லை, கெடுதி உண்டாக போறதும் இல்லை. புள்ளி இடுறதை கொண்டு எந்த விதமான மாற்றங்களும் அதுக்கு ஏற்படுத்துறதுக்கு இயலாது. முழு உலகத்தையும் எப்படி நடத்தாட்ட வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். முதப்பிர் திட்டமிடுறவன் அவன், ஹாலிக் படைக்கிறவன் அவன், ஃபஆலுல் லிமா யுரீத் அவன் நாடியதை செய்யக்கூடியவன் அவன். இன்று எப்படி அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கிறவன் அவன், நாளை எப்படி அமைய வேண்டும் என்று தீர்மானித்து வச்சிருக்கிறவன் அவன். இன்றையும் அவனுக்கு தெரியும், நாளையும் அவனுக்கு தெரியும், உலகம் முடியும் வரைக்கும் எப்படி என்ன நடக்கப் போகுது என்ற அனைத்தையும் அல்லாஹ் விளங்கிதான் வச்சிருக்கிறான், அறிந்துதான் வச்சிருக்கிறான். ஆகவே மூமின்களாகிய அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்கள் எங்கட சிந்தனைகள் மற்றவங்களோட சிந்தனைகளை போல மாறிவிடக் கூடாது. எங்கட முயற்சிகள் ஏனையோர்களுடைய முயற்சியை போல இருந்திடக்கூடாது. எங்கட பேச்சுக்கள் அடுத்தவர்களுடைய பேச்சை போல இருக்கக்கூடாது. எங்கட ஒவ்வொரு நகர்வுக்கும் குர்ஆன் மூலம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அழகான வழிகாட்டல்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய நிலைமைகளை அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டுதான் சீராக்க வேண்டும். உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாத்தையும் என்னால செய்யலும் என்று சொல்லக்கூடியவன். அப்படி யாருக்கும் செய்யவும் மேலாது. எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லுகிற ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யக்கூடிய சக்தி எனக்கிட்ட இருக்குது என்றான். உலகத்துல வேற யாராவது ஒரு சக்தி அப்படி சொல்லட்டும், பார்க்கட்டும், யாராவது சொல்லட்டும், சொல்லவே முடியாது. சொன்னா அது பச்சை பொய்யாக ஆகி. அந்த ரப்பு சொன்னான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த ரப்பு எல்லா விடயங்களையும் செய்வதற்கு சக்தியுள்ளவன் என்று சொன்னான். வஹுவ அலா ஜம்இஹிம் இதா யஷாஉ கதீர், அவன் நாடினால் செய்யக்கூடியவன் என்று சொல்றான். வஹுவல் அலீமுல் கதீர், அவனே மிக அறிந்தவன், அவனே மிகவும் சக்தி மிக்கவன் என்று சொல்றான். அப்ப எங்களுக்கு வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் நபிமார்கள் காட்டினாங்க. அந்த சக்தியும் வல்லமையும் உள்ள குதிரத்து நிறைஞ்ச அல்லாஹ்வுடைய குதிரத்தால நீங்க பிரயோசனம் அடைகிறது எப்படி என்று காட்டி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய குதிரத்தால பிரயோசனம் அடைகிறதுக்கு வழி என்னன்னு காட்டி கொடுத்திருக்கிறார். நபிமார்கள் உலகத்தில் வந்து மக்களுக்கு முன்னால் இதைத்தான் பேசினாங்க. நபிமார்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகள்ல இதன் மூலம்தான் வெற்றிகளை எடுத்துக் கொடுத்தாங்க. மக்களுடைய அகீதாவை பாதுகாத்தாங்க, மக்களுடைய ஈமான பாதுகாத்தாங்க, மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் இருந்தவர்களை பாதுகாத்தெடுத்தாங்க. எப்படி பாதுகாத்தாங்கன்னா அல்லாஹ்வோடு உள்ள தொடர்புகளை சீராக்கி. இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா சந்தியிலிருந்து என்ன பேசுறாங்க, அவர் வந்தா செஞ்சிடுவாராம், இவர் வந்தா பிரச்சனை பேசிடுமாம், அவர் வந்தா இதை கொண்டு வருவாராம், இவர் வந்தா எதிர்காலம் ஒளிமயமாகிடுமா. லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்த்து பேசுற மாதிரி பேசுறாங்க. கலிமா இல்லாதவங்க பேசுறாங்க, விளக்கம் இல்லாம. அவங்களுக்கு ஆகிரத்தை தெரியாது, அவங்களுக்கு குர்ஆனை தெரியாது, அகீதா தெரியாது, குதிரத்தை தெரியாது. அவங்க வாய்க்கு வந்த மாதிரி மேடையிலையும் ஊடகங்களையும் பேசுறாங்க. இதை கேட்டு குர்ஆனுக்கு பின்னால போற முஸ்லிம் பேச இயலாது. நாங்க சொல்லணும், எவர் வந்தாலும் எதையும் செய்ய இயலாது, எவர் வந்தாலும் எதையும் சாதிக்க இயலாது. எங்கட ரப்பு சந்தோஷப்படலை என்றா
எங்கட ரப்பு திட்டமிடலையேண்டா, எங்கட ரப்பட உதவி கிடைக்கலையேண்டா யாரும் உலகத்தில் எதையும் சாதிக்க இயலாது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு உதவியை எடுக்கிறதுக்கு உலகத்தில் 2 வழிகள்ல மக்கள் முயற்சி செய்றாங்க. கொஞ்சம் பேர் முயற்சி செய்றாங்க, அமல்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை அடையணும்னு முயற்சி செய்றாங்க. ரப்பட குதிரத்தால உதவிகள் இறக்கிக் கொள்ளேலும், வாழ்க்கையை சரி பண்ணிக் கொள்ளேலும், பிரச்சனைகளை முடிச்சுக் கொள்ளேலும், அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிற அமல்கள் மூலம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா நிலைமைகளை சீராக்கிக் கொள்ள இயலும் என்ற நம்பிக்கையோடு கொஞ்சம் பேர் பயணம் செய்கிறார். பெரும்பாலானவர்கள முயற்சி என்னென்றா உலகத்தில் உள்ள காரணிகள் அஸ்பாபுகளால நிலைமைகளை சீராக்கியலும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். களிமா இல்லாதவர்கள் அப்படித்தான். அவங்க உலகத்தில் சில நிலைமைகளை பார்த்துட்டு அவங்க அப்படி செஞ்சதால இப்படி ஆயிடுச்சு, இவர் இப்படி செஞ்சதால் இப்படி ஆயிடுச்சு, அந்த நாட்டில் உள்ளவங்க அப்படி போனால் அப்படி நடந்துச்சு, அவரையும் இவரையும் பார்த்து அகீதாவை சிவங்கிருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி போயிடலாம். எங்களை அந்த போக்கில போரத்துல இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடுப்புட்டால புடிச்சு நிப்பட்டிக்கிறாங்க. அந்த வழியில பேசிராதீங்க, தோத்து போவீங்க, துனியாவையும் இழப்பீங்க, நடக்கும் நடக்கும் என்று பார்த்தே கபருக்கு போவீங்க, ஒன்றும் நடக்காது, ஆகிராவும் கெட்டு பேசணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் குர்ஆன் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி தருகிறது. அல்லாஹ் தந்த அமல்களை முஸ்லிம்கள் கையில் எடுங்க, அமல்களை சீராக்குங்க. உங்களுக்குள்ள பிரச்சனைகளை சீராக்குற வழிகள் அதுக்குள்ள இருக்குது. அமல்களை விட்டுட்டு நாட சரி பண்ண போகாதீங்க, நாட்டை சீராக்க போகாதீங்க, அகீதாவை பறி கொடுத்துட்டு நாட்டை முன்னேற்ற போய்த்திராதீங்க, ஈமான பறி கொடுத்துட்டு தொழில முன்னேற்ற போய்த்திராதீங்க, சாலிஹான் அமல்களை விட்டுட்டு பொருளாதார வளர்ச்சியை கனவு காணாதீங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லி தந்துட்டாங்க. எவ்வளவு பயங்கரமான பேச்சுகளை நம்பிக்கைகளை நாங்க வச்சிருக்கிறோம். நிறைய பேரு பொய்களுக்கு ஏமாந்திருக்கிறாங்க, பொய் வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய பேச்சு மாறி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, பொய்யான காட்சிகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. நாங்க நம்பணும், கண்ணுக்கு காண்றது பொய் என்று அல்லாஹ் சொன்னா நம்பக்கூடிய ஆட்கள் நாங்க. கண்ணுக்கு காண்றது பொய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னா நம்புற ஆட்கள் நாங்க. அப்படி நம்பினால்தான் ரப்புடைய உதவி எங்களை கிடைக்கும்.